நாதாஸ் மீடியா அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டில் என்னுடைய நல்வாழ்த்துக்களோடு நல்வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுதோறும் புத்தாண்டு பிறப்பது இயற்கை. அதுவும் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சில பேர் நினைக்கலாம், தமிழ் புத்தாண்டு தானே நம்மெல்லாம் கொண்டாடணும், ஆங்கில அது எதை எப்படி கொண்டாடினாலும் உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு செய்தி ஆங்கில புத்தாண்டு. ஏன் தெரியுமா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு வரியே குறளை எழுதியிருக்கார். அப்போ உலகத்தோடு இந்த இந்த ஆங்கில புத்தாண்டு தான் உலக நாடுகள் முழுவதும் எல்லா மக்களாலும் பின்பற்றப்படுகிற ஒரு சிறப்பு. அதையும் நாம் காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த 2024 இந்த புத்தாண்டு இளைஞர்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். காரணம், இன்றைய இளைஞர்கள் சாதனையினுடைய சிகரங்களாக வருகிறார்கள். இந்த சாதிக்கு பிறந்தோம் என்ற வரலாறு பழைய வரலாறு. இதை சாதிக்க பிறந்தோம் என்பதுதான் இன்றைய இளைஞர்களின் புதிய வரலாறு. ஒளிபடைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோளினாய், தெளிவு பெற்ற மதியினாய் புறப்பட்டு வா வா என்று இந்த நூற்றாண்டின் எழுச்சி கவிஞன் மகாகவி பாரதி அழைத்த இளைஞர்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன். உலக நாடுகள் அனைத்திலுமே கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். காரணம், 2 செய்திகள் அவரிடத்திலே குடியிருக்கிறது. ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. நம்பிக்கையை ஒரு கண்ணாகவும் உழைப்பை மறுகண்ணாகவும் கொண்டு உயர்ந்து வருகிறார்கள். அதனால்தான் ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கும் நாதாஸ் மீடியா மூலமாக நான் சொல்ல வர விரும்புவது என்னவென்றால், குறிக்கோளை முன்னிறுத்துங்கள், நீங்களே மேற்கோளாவதற்குரிய வழிகள் தானாகவே கிடைக்கும். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள், செயல்படுங்கள் என்று சொன்னார் மேதக அப்துல் கலாம் அவர்கள். அதனுடைய அடிப்படையினுடைய விஸ்வரூபம் என்ன? சென்ற ஆண்டு நாம் நிலவிலே சந்திரயான் 3 கொண்டு போய் லேண்டரை நிறுத்தி வெற்றி கண்ட திருநாளை உலகத்துக்கு பிரகடனப்படுத்திய அறிவியல் அறிஞர் வீரமுத்துவேல் தலைமையிலே இருந்த அந்த மாபெரும் ஆற்றல் வாய்ந்த இளைஞர் குழு. அன்பு நண்பர்களே, எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்கிற ஒரு சரித்திரத்தை நோக்கி இன்றைக்கு ஒரு சகாப்தம் தொடங்கி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க நினைச்சா சாதிக்கலாம். பாரதி தான் சொன்னா, எண்ணிய முடிதல் வேண்டும். அடுத்த வரி பாருங்க, நல்லவே எண்ணல் வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவ் நமக்கு வேண்டாங்க ஐயா. எடுத்த உடனே இது நடக்குமா நடக்காதா அந்த சந்தேகமே தேவையில்லை. நடக்கும் என்கிற வைராக்கியத்தோடு எடுத்து கால் வைப்போம். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. அதாவது நடக்கும் என்ற நம்பிக்கை தான் மனிதனுடைய வாழ்க்கையை. அந்த நம்பிக்கை, அதுதான் தன்னம்பிக்கைன்னு சொன்னான். அந்த தன்னை நம்புவது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையினுடைய சிகரங்களாக இன்றைக்கு இளைஞர்கள் வர வேண்டும். நம்மால முடியுமா அப்படின்ற ஒரு தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற தன்மை நமக்கு வேண்டவே வேண்டாம். புத்தாண்டுல ஒரு புத்துணர்ச்சியோட நாம் இருக்கணும். ஒரு புத்துலகை படைக்கக்கூடியவராக நாம் இருக்கணும். ஒரு புதுமையை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். அதனால் இன்னைக்கு நம்ம அதுக்குரிய வரலாறுகளை படிங்க, தயவு செஞ்சு. அதுதான் நான் சொல்ல வர்றது. புத்தகத்தை போல ஒரு புதிய வரலாறு படைக்கிற மனிதனை எதுவும் உருவாக்காது. ஒரு நல்ல புத்தகம் நல்ல நண்பனுக்கு சமம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அமெரிக்காவிலிருந்து வெளியான பகுத்தறிவு என்ற ஒரு புத்தகம்தான், ஒரு சின்ன புத்தகம்தான் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட அளவுக்கு, விண்ணையே தொட்ட அளவுக்கு அது வளர்ந்தது. ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி தந்தது. ஒவ்வொரு எழுத்தும் சாதாரணமானது. நீங்கள் நூலகத்தை பயன்படுத்துங்க. நாம் எங்கெங்கேயோ போகிறோம். நீங்கள் வகுப்பறையில் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அதாவது வாழ்க்கை பாடம்னா வாழ்வதற்கு உரிய பாடங்களை படித்து ஒரு பட்டத்தை பெற்று வெளியில் போயிட்டு வேலை செஞ்சு பிழைக்கிறதுக்கு வழி தரும். ஆனால் நூலகத்தை தான் நீங்கள் யார் என்பதை உலகம் அறிந்து கொள்வதற்கு உங்களை தயாரிக்கிறதே லைப்ரரி தான். எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் 2 பேர், அதுவும் இந்திய தேசத்தில் வரலாறில் 2 பேர். யார் தெரியுமா? 2 பேர் உள்ள லைப்ரரிக்கு போனாங்கன்னா அவங்க வெளியில் எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. அவங்க வந்த பிறகு தான் கதவையே சாத்துவாங்களாம். ஒருவர் அண்ணல் அம்பேத்கர், இன்னொருவர் பேரறிஞர் அண்ணா. இந்த 2 பேரும் அப்படி நூலோடு பழகியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் தனக்கு ஆப்ரேஷன் பண்ண வந்த டாக்டர்கிட்ட கூட பேரறிஞர் அண்ணா சொன்னாராம், ஆப்ரேஷனை ஒரு நாள் தள்ளி போடுங்க. ஏன்னு கேட்டதுக்கு, நான் ஒரு புத்தகத்தை முடிக்க வேண்டி இருக்கிறதுன்னு. தூக்கு கயிற்றை முத்தமிட வேண்டிய நேரத்தில் கூட ஒரு 5 நிமிடத்தை தள்ளி வையுங்கள், நான் லெனினுடைய புத்தகத்தை முடிக்கிறேன், அதற்கு 5 நிமிடம் வேண்டும் என்று
ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறான், 5 நிமிடத்தை தள்ளி வையுங்கள் என்று பகத்சிங் சொன்ன வரலாறு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ற இளைஞர்களே, ஒரு தேச பக்தியோடு இருங்க. இந்த ஆண்டு ஒட்டுமொத்த தேசபக்தி தான் ஒரு இளைஞனுக்கு இன்னைக்கு அவசியம் தேவை. மாதா பிதா பக்தி ரொம்ப ரொம்ப தேவைங்க. நாம் படிக்கிறோம், உயர்றோம், வேலை தேடுறோம், சம்பாதிக்கிறோம், பொருள் ஈட்டுறோம், பங்களா கட்டுறோம், அதுவல்ல வாழ்க்கை. நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆதரவு தருகிறோம் என்கிற நிலைதான் இந்திய தேசத்தினுடைய மிகப்பெரிய மனிதநேய வரலாறு. பெத்த தாய் தந்தையரை போற்றுங்கள், இந்திய தேசத்து மக்களை நேசியுங்கள். தாய் நாட்டுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்? நம்ம முன்னோர்கள் முன்னோர்கள் நிறைய மரம் வச்சான், அதன் நிழலை அனுபவிக்கிறோம், காய்கனிகளை நாம் அனுபவிக்கிறோம். நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அடுத்த தலைமுறைக்கு கேள்வி கேட்கணும். அது இன்றைய இளைஞர்கள் கேள்வி கேட்க தயாராக இருக்கணும். எவ்வளோ ப்ரில்லியன்ட்டு நீங்கள்லாம். நானே இந்த இளைஞர்களை நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன். வகுப்பறையில் போயிட்டு அன்றைக்கி பாடம் நடத்தும் போது நான் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இளைஞர்கள் எப்படி தயாராக இருந்தார்கள் என்பதற்காகத்தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வகுப்பறையில் சொல்லுகிற குசேல பாக்கியான பாட்டு நடத்தும் போது சொன்ன, குசேலருக்கு குடும்பமே வருமடா ஏன்னு கேட்டான். 27 பிள்ளைகளா, 27 பிள்ளைகளை வறுமையில் இருந்தது குடும்பம்னு. அதில் ஒரு அறிவாளி, ஒரு சிந்தனையாளன், 40 பேரும் சிந்தனையாளனாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அதில் ஒருத்தன் உதயமானான். ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைன்னு கணக்கு வச்சா கூட முதல் பையனுக்கு 27 வயசாகுது இல்லை, 27 வயசில் ஒருத்தன் வேலைக்கு போயிருந்தான்னா அந்த குடும்பம் ஏன் சார் வறுமையில் இருக்குதுன்னா? என்ன அற்புதமான சிந்தனை. 20 வயசு வரைக்கும் வேலைக்கு சாப்பாடு, 20க்கு மேலே வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற ஒரு வாழ்வியல் தத்துவத்தை இந்த இளைஞன் எனக்கு சுட்டி காட்டினதாகவே நான் நினச்சி பார்த்தேன். எவ்வளோ சிந்தனை. அதனால்தான் நான் எப்பொழுதுமே ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, எப்போது, யாரால் என்ற கேள்வி கணைகளை எவர் ஒருவர் தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாரோ அவர்கள் சாதனையாளர்களாக, சரித்திரம் படைப்பவர்களாக வருவார்கள். உனக்கு நீயே உன் பக்கத்தை நிறைவு செய்தை விட உலக வரலாற்றில் உனக்கென்று ஒரு பக்கம் இருக்கிறது. அந்த பக்கத்தில் உன்னை பற்றி உலகம் எழுத வேண்டும் என்று மேதக அப்துல் கலாம் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு நமக்கு உலகம் எழுதணும்னு ஆசைப்படுங்க. அந்த ஆசையை அந்த அவனுடைய பாதையிலே பயணித்தோம்னா நிச்சயமாக அந்த ஆசை நிறைவேறும். சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை வேறு, சரித்திர புருஷனுடைய வாழ்க்கை வேறு. ஆபிரகாம் லிங்கனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவர், மிராசுதாரர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்களெல்லாம் அமெரிக்க பாராளுமன்றத்தை அதிபர்களாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அலங்கரித்து கொண்டிருந்த நேரத்தில் சாதாரணமான ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய குடும்பத்திலிருந்து பிறந்த ஒருவன் பாராளுமன்ற அதிபராக வருகிறார் என்றால் அவருடைய முயற்சியும் பயிற்சியும் எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு உந்துதல் சக்தியை தருகிற வரலாறு. முயற்சி பயிற்சி ரெண்டுமே ஒரு மனிதனை மிகப்பெரிய சாதனையாளனாக சாதித்து காட்டும். அந்த வைராகியம் நமக்கு வேணும் ஐயா. பெருகி வருகிற மீடியாக்களில், பெருகி வருகிற ஊடகங்களில் எவ்வளவோ செய்திகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் அது பொழுதுபோக்குக்காக வருபவற்றை மறந்து விடுங்கள். பழுது பார்ப்பதற்கு என்ன என்று யோசியுங்கள். அப்போ நமக்கு அந்த மனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்றால் அந்த மனப்பயிற்சி வேணும். நல்ல மனப்பயிற்சி எடுத்துங்க, நிறைய நூல்களை படிங்க. நல்ல செய்திகள் உள்ள போக 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 மனிதனுடைய மனங்களில் ஒரு விண்ணளாவிய சிந்தனைகள் வளரும். அதனால்தான் தன்னை அறியின் தனக்கோர் கேடில்லைனார் திருமூலர். நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவோம் என்பதுதான் உபனிஷதம் போதிக்கிற ஒரு உண்மையான சாரம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதையாக்கிங்க. நான் ஒரு அறிவியல் விஞ்ஞானி போல வருவேன், நான் ஒரு இலக்கிய படைப்பாளனாக வருவேன். சார் இன்னைக்கு இந்த இளைஞர்கள் என்னம்மா சிந்திக்கிறான் தெரியுமா? நாமெல்லாம் சொல்லுவாங்க, வாசலில் காக்கா கத்துனா விருந்து வரப்போகுதுன்னு. என் பையன் எழுதுனான், காக்கை கரைந்தது விருந்து வரப்போகிறது என்று, கோழி கதறியது விருந்தாக போகிறோம் என்று. எப்படி எழுதுறான் பார்த்தீங்களா? ஒரு பக்கம் இன்பத்தை பார்த்த நேரத்தில் துன்பத்தையும் பார்க்க மறக்கலை பார்த்தீங்களா? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினார், அற்புதமான கவிதை. எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி உயர்ந்ததுன்னார். அற்புதமான தத்துவம் அது. எரியும் மெழுகுவர்த்தியை விட ஏற்றி வைத்த தீக்குச்சி உயர்ந்ததுன்னார். ஆனால் என் வகுப்பில் இந்த சொன்ன என் பையன் என்ன சொன்னான் தெரியுங்களா? ஐயா நான் கூட ஒரு கவிதை எழுதினேன், அதை ஒட்டினான். என்னடான்னு, மெழுகுவர்த்தி ஏன் கண்ணீர் சிந்துகிறது தெரியுமா? மெழுகு எப்பயுமே ட்ராப்பாக சிந்தும்ல. அவன் எழுதினான், சார் எரியும் மெழுகு ஏன் கண்ணீர் சிந்துகிறது தெரியுமா?
ஏற்றி வைத்த தீக்குச்சியாகிய என் நண்பன் இறந்து விட்டானே என்று கண்ணீர் விடுகிறது மெழுகுவர்த்தின்னு எழுதலாம் பார்த்தீங்களா? இதுதான் சார் புதிய சிந்தனை. புதுமையை படைப்பது தான் இன்றைய இளைஞர்களுடைய ஆற்றல். பழமையை உணருங்கள், அதன் பாதையை பண்பாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், புதுமையை நோக்கி பயணியுங்கள். உங்களால் வீட்டுக்கு மட்டும் பெருமை அல்ல, நாட்டுக்கே பெருமை ஏற்படுகிற புதிய சகாப்தம், புதிய வரலாறு உங்கள் கையில்தான் இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டிலே என்னால் ஒரு புதுமையை உருவாக்கி இந்த உலகத்திற்கு தர முடியும். இன்னைக்கு டெக்னாலஜி இல்லாமல் வாழ முடியாது. உலகமே டெக்னாலஜியாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்னால் ஒரு பயனை இந்த நாட்டுக்கு எதை தந்திருக்கிறேன் என்று உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்புங்கள். நிச்சயமாக உங்களாலும் ஒன்றை உருவாக்கி தர முடியும். நீங்கள் உருவாக்குகிற ஒன்று உலக மக்கள் அனைவருக்கும் அது பயனாக அமையும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.